ஏங்க உங்களை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? எக்ஸ், கிரஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லங்க. பபுலோக்கி சொல்லலாம் போல இருக்கு. அப்ப எனக்கும் உங்களை ஆனா ஒரு பொண்டாட்டி 2 குழந்தை இருக்கு. என்னை பத்தி அத்தனை பேர் சொன்னாங்க, அப்ப கூட நான் நம்பல. ஆனா நீ நேத்து என் கண்ணு முன்னாடியே ஒருத்திய பைக்ல வச்சு சர்றன்னு கூட்டு போயிட்டு இருக்க. எவ்வளவு திமிரு இருக்கும். இப்ப எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சண்டை வரும்போது நம்ம அமைதியாக இருந்தால் எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் தவிர்த்துடலாம். நம்ம அதையே இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவோம். என் நாய கேட்டுட்டே இருக்கிறேன். ஏன்டா மண்டையாட்டிட்டு போற, கொழுகட்டே வச்சிருக்கேன். பதில் சொல்றேன். ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரே வருத்தமா இருக்கு. என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரான மாடலாக கிடைச்சிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் கிட்ட பிரியாணி வாங்க கூட காசு இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் டீ குடிக்க கூட காசு இல்ல. என்னத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? போன கூட Section 122 Indian Evidence Act of 1872. அதாவது அந்த செக்ஷன் படி வைஃபா இருந்தாலும் அவங்க பிரைவசியை மெயின்டைன் பண்ணணும். அதையும் மீறி நீ பார்க்கணும்னு நினைச்சல அந்த செக்ஷன்ல நான் உனக்கு உள்ள தள்ளிடுவேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? வேணாம். A few minutes later. யார் போன்ல என்ன பார்த்து சுத்திட்டு இருக்கா? செக்ஷன் 120. போன குடு. செக்ஷன் மூஞ்சிய பாரு, செக்ஷன் மூஞ்சிய. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாப்பாடு போட்டு போய் காலில இருந்து வேலை செஞ்சு இப்பதான் வந்து உக்காஞ்சா அதுக்குள்ள உணர் வேலை விடுற. உனக்கு வேணா நீயே போட்டுக்க போ. கண்ணா, இன்னொரு கேள்வி கேட்கட்டாப்பா? கேளுமா. உனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் சுஜி இருக்கு. நீ ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணுவ? சுஜி தான் சொல்லுவேன். அப்போ உனக்கு பிடிச்ச விஷயத்துல சுஜி இல்லையாப்பா? அப்போ உனக்கு பிடிச்ச விஷயத்துல சுஜி இல்லையாப்பா? It's a very good environment, right? Yeah. ஆர்டர் என்ன சொல்லுங்க. என்ன இருக்கு சார்? என்ன வேணும்? எடக்க முடக்கான ஆளா இருப்பான் போல இருக்கு. சூப் இருக்கா? சூப்லாம் இல்ல, டெசர்ட் இருக்கு. ரைஸ் இருக்கா? ரைஸ் இல்ல, சப்பாத்தி இருக்கு. 2 பேர் இருங்க, நான் பாத்துக்கிறேன். நூடுல்ஸ் இருக்கா? நூடுல்ஸ் இல்ல, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. கேர்ள்ஸ் வாங்க. இவனோட டெக்னிக் எனக்கு புரிஞ்சிச்சுட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அது ஆப்போசிட்டா தான் வந்து இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஓகேவா? இப்போ பாரு. வெஜ் பிரியாணி இருக்கா? இருக்கு, 3 எடுத்து வரேன். காயத்ரி, என்ன சாப்பாடு? ரைஸாமா? என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்றும் இல்லைன்னா பாட்டு போயிட்டே இருக்கு. என்னெல்லாம் கேட்க மாட்டேன். என்னடி? போ, பேசாம போ. வாயை மூட்டு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வாயை மூட்டு போ. எனக்கு என்னன்னு போற பத்தியா? அதான் என்னாச்சு? கேக்க தாண்டி செய்ய. ஒன்னும் இல்ல, விட்டுரு. வாயை மூட்டு போ. அப்பயும் போறல்ல, எனக்கு என்னன்னு? இப்ப நான் கேட்கவா வேணாவா? இல்ல சொல்லி நீ சொல்லு. நான் இப்ப கேட்கவா வேணாவா? என்னாச்சு? ஒன்னும் கேட்க வேணாம், போ. கிளம்பி போ. போ, உனக்கு என்ன வந்தது? போ. டேய்,
இந்த கோவம் வந்து அந்த பாத்திரத்துல காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் மூஞ்சில காட்டு, புரியுதா? என்ன பல்ல புடுங்கியாச்சா? என்ன சொன்னாங்க டாக்டர்? இல்ல புடுங்கல. புடுங்கலையா? பல்ல புடுங்குறேன்னு தானே போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், லேடி டாக்டர் இருந்தாங்க, அதனால நான் திரும்பி வந்துட்டேன். ஷோ, லேடி டாக்டர் இருந்தா என்ன, பல்ல புடுங்குறதுக்கு என்ன? நீ தான் சொல்லியிருக்கல்ல பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா பல்ல காமிக்காதனே, அதனால தான் வந்துட்டேன். அதுக்கும் கூப்பிடுவ நீ என்ன? இது உலக நடிப்பு. பிரேம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா? கடைசி வரைக்கும் இருப்பேன். ஒருவேளை நம்ம மேரேஜுக்கு யாராச்சும் ப்ராப்ளமா இருந்தா என் கூட இருப்பியா? இந்த உலகமே பிரச்சனை பண்ணாலும் உன் கூட தான் இருப்பேன். உங்க வீட்லயே ப்ராப்ளம் பண்ணாலும் என் கூட இருப்பியா? வீட்ல என்ன, யாரு பிரச்சனை பண்ணாலும் உன் கூட தான் இருப்பேன். மேரேஜுக்கு அப்புறம் என்ன அடிக்காம சண்டை போடாம இருப்பியா? அடிக்காம சண்டை போடாம? கல்யாணம் பண்ணிட்டு எந்த பொண்ணாச்சும் அடிக்காம சண்டை போடாம இருப்பாளா? ஆளை பாரு. என்னங்க அங்க வச்சு அயன் பாக்ஸிங்க? ஹேய், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அது நம்ம பொருள், நம்ம தான் அதுக்கு சொந்தக்காரங்க. அதை தூக்கி இப்படிதான் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா? ஓ அப்படியா? போன வாரம் ஒரு தங்கச்சி என் வீட்டுக்கு வந்தால, அப்ப அவன் என் பொருள் தானே. என் பொருளை என் பர்மிஷன் இல்லாம எப்படி எனக்கு சொந்தமான பொருளை அவன் புருஷ வீட்டுக்கு நீ அனுப்புவ? அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. எங்க போற? பார்ட்டி போறேன். யார் கூட? ஃப்ரெண்ட்ஸோட. எதுல போற? ஹெலிகாப்டர்ல போறேன். நடு ராத்திரி எங்க போவாங்க? உச்சா போய் தான் போறேன். சோமியா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தூங்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணாதன்ட்டு? நான் பண்ணலையே. நீ ஆஃப் பண்ணலையா? வீட்டுல கரண்ட் இல்லையா என்ன? அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லையே, அதான் அடுப்பெரியுதே. இப்ப கண்டிப்பா ஃபேனோட காயில் தான் போயிருக்கேன். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. டே பவி, நீ சாப்பிடுறா? எனக்கு வேணாம் கீதா, ஒரே ஒரு முட்டை தான் சாப்பிட்டேன், அதுவே வயிறு ஃபுல்லாச்சு. ஒரு முட்டை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாச்சா? அப்படி என்ன முட்டைடா சாப்பிட்ட? வயிறு முட்டை சாப்பிட்டேன். கண்டிப்பா போகணுமாடி? ஆமா பேபி, அப்படியே சொல்லிட்டேன்ல போறேன்னு சொல்லிட்டு. சரி, பத்திரமா போயிட்டு வரியா? நான் பத்திரமா போயிட்டு வருவேன், நீ ஃபீல் பண்ணாத, சீக்கிரமா வந்துடுவேன். சரி, நான் வேணா ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டா? எதுக்குடா? நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டு, நீ தூங்கு, ரெஸ்ட் எல்லாம் சுத்திட்டு இருக்கேன் நீ வேலை பார்த்து. சரியா? என்னால தெரியும், நான் போய்க்கிறேன், நீ வர தேவையில்ல, நீ தூங்கு. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வா. நான் போய்க்கிறேன், ஜஸ்ட் முதல்ல தூங்கிடு, சீக்கிரமா எஞ்சிடாத. ஓகே, நான் கிளம்புறேன். ஹலோ மச்சி, கிளம்பிடா மச்சி. ஐயோ, சார்ஜர் வந்துட்டேனே. வண்டி நம்பர் 2534, ரைட் எடுத்தோன்னா நீங்க லெஃப்ட் எடுத்து மேலே வந்துருங்க. சரியா? சத்தெல்லாம் வாங்க மச்சி, பாத்திர கீத்திர போறா இல்லை இங்கே இருக்கவனுங்க ஏதாவது சொல்ல போறானுங்க. சரியா? 5 நாள் மச்சி, ஜாலியா இருக்கலாம். 3rd floor சொன்னியா? ஹலோ, ராங் நம்பர் சார். ஆமாம், இத்தனை மணிக்கு கால் பண்றீங்க, ஃபோன் வைங்க சார். சத்தம் இல்லாம சந்து திரும்ப என்கிட்ட சத்தமா இருந்துச்சு சொன்னேன். என்ன மேடம், பெட்ரோல் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கு பிரதர். பொம்பளை போனாலே இப்போ உடனே வந்துருவாங்க. அப்புறம் எதுக்கு வண்டி தள்ளிட்டு போறீங்க? நான் வேணா தள்ளிட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே சாவி தொலைஞ்சிருச்சு, அதான் தள்ளிட்டு. சாவி தொலைஞ்சு போச்சா? சரி இருந்தாங்க, இதை போட்டு பாருங்களேன். போடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? வண்டி என்னது? போடு.